தாரு நியூஸ் அப்டேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு 26ஆம் திகதி முக்கியமான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். கெஹல்பத்ர பத்மே நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் செப்டம்பர் 3ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க சொல்லி இவருக்கு சொன்ன நிலையில் இன்றைக்கு முக்கியமான சில அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் கெஹல்பத்ர பத்மே தொடர்பாக வெளியாகி இருக்கிறது. இவருடன் தொடர்புடைய இருந்த அரசியல்வாதிகள், நடிகைகள், மாடல்கள், சிறை அதிகாரிகள், மேலும் நிறைய திட்டமிட்ட குற்றக்கும்பல் உறுப்பினர்கள் என்று சொல்லி இவருடைய தொடர்புகள் இப்பொழுது அம்பலமாக இருக்கிறது. கெஹல்பத்ர பத்மே கடந்த வருடம் 2025ஆம் ஆண்டில் ஆகஸ்ட் மாதம் இதே மாசத்தில் இந்தோனேசியாவில் வச்சு அரெஸ்ட் பண்ணப்படுறார். இவரோட சேர்ந்து கொமாண்டோ சலிந்து உட்பட இன்னும் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணப்பட்டு இங்கே கொண்டு ஒரு வருஷம் முடிவடைந்த நிலையில் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பிறகுதான் இவ்வளவு சம்பவங்களுமே அம்பலமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 8 தொலைபேசிகள் இவருடைய இருந்து மீட்கப்பட்டதாகவும் 8 தொலைபேசிகளிலேயுமே இருக்கிற விவரங்கள் தான் இப்பொழுது அம்பலமாக இருக்கு. 9 அரசியல்வாதிகள், 7 நடிகைகள், மாடல்கள், சிறை அதிகாரிகள், 13 சிறை அதிகாரிகள் என்று சொல்லி இவருடைய தொடர்புகள், இவர் யார் யாரோட தொடர்புகளை வைத்திருந்தார், யார் யாரோட கோல் கதைத்தார், வீடியோ கோல், அவர்களுடன் புகைப்படங்கள் எடுத்த புகைப்படங்கள், வாய்ஸ் நோட் என்று சொல்லி சகல விஷயங்களுமே அம்பலமாக இருக்கிறதோட எண்ணுக்கணக்கற்ற விஷயங்கள் என்று சொல்லலாம். காரணம் என்னென்னு சொன்னால் 8841 ஃபோன் கோல் டீட்டெயில்ஸ், 3,26,000க்கு மேற்பட்ட புகைப்படங்கள், 1101 வாய்ஸ் ரெக்கார்ட், 5039 வீடியோஸ் என்று சொல்லி சகல விஷயங்களுமே இப்பொழுது நீதிமன்றத்தில் சிஐடியினரால் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதுலேயும் இந்த 8 தொலைபேசியிலையுமே சில தொலைபேசிகள், அதாவது 8 தொலைபேசியோட டேட்டா, புகைப்படங்கள், வீடியோ இருக்கட்டும், கண்டெக்ட் நம்பராக இருக்கட்டும், எடுத்த கோலாக இருக்கட்டும், அத்தனையுமே அளிக்கப்பட்ட நிலையில் அந்த உரிய அதிகாரிகளால் மீட்கப்பட்டு தான் இவ்வளவு விவரங்களுமே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. 8 தொலைபேசியில் இவ்வளவு டேட்டாவுமே அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிக்கல, முக்கியமான டேட்டாவாக இருக்கிறபடியே தான் அழிச்சிருக்கிறார். அப்படி எப்படியுமே தெரியும் கெஹல்பத்ர பத்மேவுக்கு விசாரணைகளில் தன்னுடைய தொலைபேசிகளை நோண்டுவார்கள், அதில் இருக்கிற விஷயங்களை எடுப்பார்கள் என்று தெரிந்து அந்த விஷயத்தையுமே அழிச்சும் அதிகாரிகள் அதை சூட்சுமமான முறையில், நுட்பமான முறையில் மீட்டெடுத்து இப்பொழுது நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. அந்த 9 அரசியல்வாதிகள் யார் யார் என்பது குறித்து இன்னும் விவரங்கள் தெரிய வரையில். ஆனால் உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கே சில சந்தேகம் இருக்கும், இவர்கள் கண்டிப்பாக தொடர்பில் இருப்பார்கள் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவோட கெஹல்பத்ர பத்மே நிற்கிற புகைப்படம் ஒன்று அண்மையில் வெளியாக இருந்தது. இப்போ நீங்களும் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கும். ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் இவர்கள் கலந்து கொண்ட பொழுது எடுத்த புகைப்படமாக இது பார்க்கப்படுகிறது. நிறைய அரசியல்வாதிகளோட தொடர்பு இருக்குன்னு சொல்லி, நிறைய நடிகைகளோட தொடர்பு இருக்குன்னு சொல்லியும் இப்போ அம்பலமாக்கி இருக்கிறதால ஒரு முக்கியமான ஒரு திருப்பமாகத்தான் இருக்குது இந்த கெஹல்பத்ர பத்மேவுடைய வழக்கு. 2021ஆம் ஆண்டு மே மாதம் இலங்கையிலிருந்து தப்பிப்போன கெஹல்பத்ர பத்மே கிட்டத்தட்ட 13 நாடுகளுக்கு பிரயாணம் செய்திருக்கிறார். இந்தோனேசியாவில் வச்சு தான் கைது செய்யப்பட்டவர். இந்தோனேசியா, ரஷ்யா, ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியா, லாவோஸ் என்று சொல்லி 13 நாடுகளுக்கு பிரயாணம் செஞ்சிருக்கிறார். 13 நாடுகளுக்குமே இவர் போறார், வாரார், செலவழிக்கிறார் என்று சொன்னால் எப்படி இந்த காசு முழுதுமே போதைப் பொருளால் ஈட்டப்பட்ட, போதைப் பொருள் கடத்தலால் ஈட்டப்பட்ட காசு. கெஹல்பத்ர பத்மேவுடைய 17 பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் பற்றியும் இப்பொழுது விசாரணை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சில விசாரணைகள் முடிவடைந்திருக்கிறது. இந்த பேங்க்ல இவ்வளவு காசு இருக்குது, இந்த ஆக்கள் அனுப்பியிருக்காங்க, இவர்களுக்கெல்லாம் போயிருக்குன்னு சொல்லி 17 பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸும் இப்போ விசாரணை போய்கொண்டிருக்கிறதோட 21 துப்பாக்கிகள் கெஹல்பத்ர பத்மேட்டை இருந்து இருக்கிறதாகவும், அதில் 19 துப்பாக்கிகள் வேறு வேறு விசாரணைகளில் காவல்துறையினரால் மீட்கப்பட்டதாகவும் சொல்லி சிஐடியினர் நீதிமன்றத்தில் முன் வச்சிருக்கிறாங்க இப்படியான அறிக்கையை. அதோட சட்டத்தரணி, அதாவது கெஹல்பத்ர பத்மேவுடைய சட்டத்தரணி என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் நீதிமன்றத்தில், வெள்ளிசரை சிறைச்சாலையில் கெஹல்பத்ர பத்மேவை தயவு செய்து போட வேண்டாம், வேறு எந்த சிறைச்சாலை என்றாலும் அடையுங்கள். ஏனென்று சொன்னால் வெள்ளிசரை சிறைச்சாலையில் பத்மேவுடைய எதிரிகள் இருக்கிறதால இவருக்கு ஆபத்து, உயிர் அச்சுறுத்தலும் இருக்குது, ஆபத்து இருக்குது, தாக்குதல் நடத்தப்படலாம், எந்த நேரத்திலையும் என்னவும் நடக்கலாம். ஆகவே வெள்ளிசரை சிறைச்சாலையில் போடாமல் வேறு எந்த சிறைச்சாலையிலும் அடையுங்கள் என்று சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது நோய் இருக்கான்னு சொல்லி நேரடியாகவே கெஹல்பத்ர பத்மேவை நீதிபதி கேட்ட நேரத்தில் கெஹல்பத்ர பத்மே சொல்லியிருக்கிறார், ஆம் எனக்கு நோய் இருக்கின்றது, கல்லீரல் பாதிப்பு இருக்குது, கொழுப்பு படிந்து தோலில் கொழுப்பு படியுது, நான் வெளிநாட்டில் நிற்கல அதுக்குரிய சிகிச்சைகளை பெற்று வந்தேன், இங்கே என்னால் சிகிச்சை பெற முடியவில்லை என்று சொல்லி கெஹல்பத்ர பத்மே சொல்லியிருக்கிறார். செப்டம்பர் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க சொல்லி கிடக்குது. ஒரு வருஷம் முடிஞ்சது இவர் சிறைக்குள்ளே இருந்து. என்ன நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.
அனுராதபுரத்தை சேர்ந்த பல்லேகம ஹேமரத்ன தேரரனுடைய வழக்கில் ஒரு புதிய திருப்பம் ஒன்று வந்திருக்கிறது. சிறுமி துஷ்பிரயோக வழக்கு தான் இப்போ போய்கொண்டிருக்குது. சிறுமியினுடைய தாயாரும் இந்த சம்பவத்துக்கு உடந்தையாக இருந்தார் என்று சொல்லி கைது செய்யப்பட்டிருந்தார் முன்பு. இப்போ இந்த வழக்கில் அண்மைய செய்திகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த அறைக்குள்ள ஹேமரத்ன தேரரனுடைய கோயிலில் இருக்கிற அறைக்குள்ள இவருடைய கால் மிதி இருக்குத்தானே, அந்த கால் மிதியில் இருந்த விந்து வந்து எடுக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்ட போது டிஎன்ஏ பரிசோதனையில் தேரரின் விந்து தான் என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டது. அதே கால் மிதியில் இருக்கிற தலைமுடியை எடுத்து சோதனையிட்ட பொழுது அது இந்த சிறுமியினுடைய தலைமுடி அல்ல, வேறொரு பெண்ணினுடைய தலைமுடி என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அரச பகுப்பாய்வாளர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் இந்த விஷயத்தை. 2027 வருகிற வருடம் ஜனவரி 8 வரைக்கும் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அம்பலாங்குடையில் அடையாள அட்டை இல்லாத காரணத்தால் ஒரு முதியவர் போலீசாரால் தாக்கப்பட்டார் என்று சொல்லி பரவலாக இப்பொழுது செய்திகள் சமூக வலைத்தளங்களில் பரவி வருது. இதில் அந்த முதியவருடைய மகனும் சமூக வலைத்தளங்களில் லைவை போட்டு அந்த அம்பலாங்குடை போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேர சென்று போலீசாரை தட்டி கேட்டதா சொல்லியும் காணொலிகள் இப்பொழுது வைரலாகி வருகிறது. இதற்கு பின்னால் என்ன நடந்ததுன்னு சொன்னால், அடையாள அட்டை இல்லாத காரணத்தால் போலீசார் அந்த முதியவரை கண்மூடித்தனமாக தாக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லியும், அந்த முதியவருக்கு இரத்தப்போக்கு இருக்கிறதால 14 மணி நேரத்துக்கு மேலதிகமாக இரத்தப்போக்கு இருக்கு என்று சொல்லியும், அந்த சம்பவத்தால் இரத்தப்போக்கு ஏற்பட்டதாக சொல்லியும் வந்து இப்பொழுது முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அம்பலாங்குடி போலீசார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், சமூக வலைத்தளங்களையும் அவர்கள் உத்தியோகபூர்வமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு அறிக்கையை இட்டு தங்களோட சைட்டை நியாயப்படுத்துகிற மாதிரியாக. இதில் அதாவது ரெண்டு பக்க பிரச்சனைகள் இப்போ நிலவுகின்றது. ஒன்று, அந்த முதியவரை வந்து போலீசார் தாக்கினார்கள் என்று சொல்லி அவருடைய மகனால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதோட ஃபேஸ்புக்கில் லைவ் போனது. இப்போ போலீசார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், இது முற்றிலுமாக தவறு, இவர்கள் வேணுமென்று இப்படியான ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுகிறார்கள். அந்த முதியவர் வீதியில் நின்றார், மது போதையில் நின்றார், பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய மாதிரியாகவும் போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய மாதிரியாகவும் நின்றதால நாங்கள் அவரை கைது செய்ய போனோம். கைது செய்ய போன நேரத்தில் அவர் தப்பியோட முற்பட்ட பொழுதுதான் கீழே விழுந்து அவருக்கு இரத்தப்போக்கு ஏற்பட்டது என்று சொல்லி போலீசார் ஒரு அறிக்கையில் தெரிவிச்சிருக்கிறார்கள். பார்க்கலாம் இது குறித்து என்ன முடிவு என்று. யாழ்ப்பாணத்தில் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம் என்று சொல்லி பல மோசடி குற்றச்சாட்டுகள் இப்பொழுது போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 7.5 கோடி ரூபாய் பணம் இந்த வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம் என்று சொல்லி ஏஜென்ட் என்ற பேரில் நிறைய பேர் மோசடி செய்ததாக இப்பொழுது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கனடா, பிரான்ஸ், ஜெர்மன், இங்கிலாந்து இப்படியான நாடுகளுக்கு நல்ல நாடுகளுக்கு அனுப்புகிறோம் என்று சொல்லி தான் இவ்வளவு பணத்தையுமே வந்து பறித்திருக்கிறார்கள். சமூக வலைத்தளங்களில் போட்ட பதிவுகளை நம்பி இப்படி எல்லாமே ஏமாற வேண்டாம், போலியான முகவர்களை நம்பியும் ஏமாற வேண்டாம் என்று சொல்லி போலீசார் ஒரு எச்சரிக்கை பதிவையும் போட்டதோட இவ்வளவுமே வந்து போலீசாரில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதால் தான் இந்த சம்பவம் வெளியே வந்திருக்கிறது. 7.5 கோடி ரூபாய் வந்து இப்படி மோசடி என்று சொல்லி முறைப்பாடு பதிவு செய்யப்படாமல் வெளியில் வராமல் இன்னும் நிறைய மோசடி சம்பவங்கள், ஏமாற்று சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அவதானமாக இருப்போம்.